ஓகே. ஸோ சி ஹியர் நம்ம இப்போ இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போன நம்ம ஒரு 2, 3 லெக்சர்ஸ்ல நம்மளோட அல்டிமேட் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்னங்கிறத பார்த்தோம். ஒரு ஐபி, அதே மாதிரி எனக்கு வந்து நான் வேரியிங் ஸ்டாண்டர்ட் நான் வேரி பண்றேன். ஸோ நான் வேரியிங் ஸ்டாண்டர்ட் நான் வேரி பண்ணி நான் ஒரு லீனியர் பிளாட் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த லீனியர் பிளாட்ல இருந்து நம்ம என்னென்ன பாராமீட்டர் கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்தோம். எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட், அதே மாதிரி ஆல்பா, அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஓகே, சிமிலர்லி சர்ஃபேஸ் கவரேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டேர்ம்ஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணலாங்கிறது நம்ம பார்த்தோம். புரியுதா? ஸோ இப்ப நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ், புரியுதா? ஸோ இந்த சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இருக்கு. புரியுதா? ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து இது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் தான் கவர்ன் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். புரியுதா? ஸோ அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, நான் வேரியிங் ஸ்டாண்டர்ட் வச்சு நான் என்ன பண்றேன்? நான் வந்து ரீடிங் எடுக்கிறேன். எனக்கு லீனியர் பிளாட் வருது. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கும்போது எனக்கு சிவி இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல என்னால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் நம்ம இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். புரியுதா? சோ இது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் மட்டும் கிடையாது. டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் வச்சும் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். ஓகே. சோ நம்ம முன்னால லெக்சர்ஸ்ல எல்லாம் நம்ம டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயே நம்ம என்ன பார்த்தோம்? எனக்கு வந்து கரண்ட் இருக்கு. நான் ஸ்கேன் ரேட் வச்சு நான் வேரி பண்றேன். ஸோ ஸ்கேன் ஸ்கேன் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்ல நான் வந்து நான் பிளாட் போடுறேன் அப்படின்னா எனக்கு லீனியர் பிளாட் வருது. அந்த லீனியர்ல இருந்து நம்ம டிஃபியூசிவிட்டி பாராமீட்டர்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம். புரியுதா? சோ இந்த மாதிரி உள்ள விஷயம் எல்லாம் நம்ம ஆக்சுவலா என்ன பார்த்தோம்? அதே மாதிரி ரேண்டம் செட் ஈக்குவேஷன் வச்சு நம்ம எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ரேண்ட்லெஸ் செடிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம பார்த்தோம். புரியுதா? ஸோ நவ் எகெயின் இப்ப நான் சொல்ற கண்டிஷன் என்னது? நமக்கு வந்து கரண்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வருது அப்படின்னா அது நமக்கு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறது தான் வருதுங்கிறது நமக்கு தெரியும். புரியுதா? ஸோ ஏன்னா இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கிறேன். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க சமயம் எனக்கு ஒரு சிவி வருது. அந்த சிவி வச்சு என்னால ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே. சோ அதுவும் நம்ம இந்த லெக்சர் சீரிஸ்ல பார்ப்போம். புரியுதா? சோ மொத்தம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸோ இல்ல எனக்கு ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்க சமயம் எனக்கு ஒரே ஒரு சைக்கிளிக் குவான்டமெட்ரி டேட்டா மட்டும் எனக்கு இருக்கு சார் அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாங்கிறதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். புரியுதா? சோ இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா, எனக்கு ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம் இருக்கு சார். அந்த நேரத்துல ஒரு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் இது ஒபே பண்ணுது அப்படின்னா, அப்போ நம்ம இதோட ஃபார்முலா என்னது? இபி மைனஸ் இபி பை டூ ஈக்குவல் டு 56.5 மில்லி வோல்ட் பை என். புரியுதா? ஸோ அட் 25°C. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த இபி பை டூன்னு எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சைக்கிளிக் ஆல்டர்னேட்டரி கர்வ் எனக்கு ஒரு இருக்கு அப்படின்னா நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு பேஸ் லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். புரியுதா? ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம ஒரு பேஸ் லைன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம லெக்சர் ஒரு 3, 4, 5 லெக்சர்ஸ்ல நம்ம வந்து இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் வச்சு நான் ஆக்சுவலா அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து சிவி வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்துடும். அப்படிதான் எனக்கு பேஸ் லைன் ட்ரீட் பண்ண பிறகு. ஸோ இதுல என்னோட 50% ஆஃப் யுவர் கரண்ட் இதுல பாருங்க, இது 0, இது அது ஆல்மோஸ்ட் ஒரு 0.02528 கிட்ட இருக்குன்னா இதோட நேர் பாதி என்ன கரண்ட் வருது? அதோட கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் தான் என்னது? இபி ஹாஃப். புரியுதா? இங்கேயும் அதே தான். நான் இங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்? எனக்கு வந்து இது 0 மைக்ரோ ஆம்ஸ். புரியுதா? இது 0 மைக்ரோ ஆம்ஸா இருக்கு. இது எனக்கு அப்பர் மோஸ்ட் ஒரு பீக் கரண்ட் வந்து 20 மைக்ரோ ஆம்ஸ் அப்படின்னா இதோட நேர் பாதி என்னது? 10 மைக்ரோ ஆம்ஸ். அப்ப 10 மைக்ரோ ஆம்ஸ் இருக்க சமயம் அதோட கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் தான் நம்ம ஆக்சுவலா என்னங்கிறத சொல்லுவோம். இபி ஹாஃப்ங்கிறத நம்ம சொல்லுவோம். அதான் இபி பை டூ. புரியுதா? சோ அந்த இபி பை டூ தான் நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஆனா இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இது டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் அண்ட் என்னது ஃபார் அ ரிவர்சிபிள் சிஸ்டம். ஸோ ஃபார் அ ரிவர்சிபிள் சிஸ்டம்னா நம்ம நிறைய டைம் நம்ம என்னங்கிறது பார்த்துருக்கோம்.
அதாவது இது வந்து எனக்கு வந்து என்னது இபிஏ, ஓகே. இது வந்து எனக்கு இபிசி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இபிஏக்கும் இபிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுதான் இருக்கணும், 60 மில்லி வோல்ட்ல இருந்து ஒரு 70 மில்லி வோல்ட்டுக்குள்ள வரைக்கும் இருக்கணும். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி 59 டு 70 மில்லி வோல்ட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இதை ரிவர்சிபிள் சிஸ்டம்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ இந்த ரிவர்சிபிள் சிஸ்டமாவும் இருக்கணும், டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் இது கவர்ன் ஆச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து இதுதான். புரியுதா? ஸோ இபி மைனஸ் இபி ஆஃப், அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் ஃபங்க்ஷன் எடுத்து இது வந்து என்னது நியூமரேட்டர்ல வந்து இந்த வேல்யூ கொடுத்திருக்கிறது வோல்ட். புரியுதா? பட் சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், மில்லி வோல்ட்ல நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இந்த நியூமரேட்டரை 56.5 மில்லி வோல்ட்ங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணோம். புரியுதா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் ரிவர்சிபிள் சிஸ்டம். இப்போ செகண்ட் வந்து என்னன்னா, கேஸ் 2 என்னன்னா, எகெயின் இட்ஸ் a டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? சோ டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், கரண்ட்டுக்கும் எதுக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்டுக்கும் எனக்கு லீனியரா இருக்கணும். ஓகேயா? அதே நேரத்துல எனக்கு குவாசியோ இல்ல டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டமா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம அடாப்ட் பண்ணணும். ஓகே, சோ நமக்கு ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்திருக்கோம், குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம்னா இபிஏ இந்த இபிசியோட டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும், கிரேட்டர் than 70 மில்லி வோல்ட் இருக்கும். அதே நேரத்துல நான் டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம்னு சொல்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்னதான் இருக்கும், எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும்தான் வரும். புரியுதா? எய்தர் கேத்தோடிக் ஆர் எனக்கு ஆனோடிக் பீக் மட்டும்தான் எனக்கு வரும். புரியுதா? ரெண்டு பீக்குமே கலந்து வராது. சோ அதுதான் நம்ம டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து இபி மைனஸ் இபி ஹாஃப் அதோட மாடுலஸ் ஃபங்க்ஷன், ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 0.0477 volt divided by alpha n. ஓகே, சோ இதுல n என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்றேன், எனக்கு வெறும் ரிடக்ஷன் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். புரியுதா? இந்த வெறும் ரிடக்ஷன் மட்டும்தான் நடக்குதுன்னா அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு, அதுதான் நம்ம NA நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல எனக்கு ரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கு அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் டெல் இபி கமா 1/2. ஓகே, சோ இந்த டெல் இபி கமா 1/2 தான் என்னது, ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். ஓகே, சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இபி ஹாஃப்ங்கிறது நம்ம கால்குலேட் பண்றோம். சோ இந்த இபி ஹாஃப்ல இருந்து நம்ம வந்து ஒரு விட்த் நம்ம மெஷர் பண்றோம். புரியுதா? சோ எனக்கு சிவி இருக்கு. ஓகே, இது பேஸ்லைன் சப்ட்ராக்டட் சிவி. புரியுதா? சோ இந்த பேஸ்லைன் சப்ட்ராக்டட் சிவில நான் எதை மட்டும் கன்சிடர் பண்றேன், நான் வந்து விட்ட கன்சிடர் பண்றேன். புரியுதா? எது பீக், அதாவது இது 20 மைக்ரோ ஆம்ஸ் இருக்குன்னா அதுல நேர் பாதி 10 மைக்ரோ ஆம்ஸ், அதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா ரெண்டு இடத்துல பைசெக்ட் ஆகும். புரியுதா? இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பைசெக்ட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடும் பைசெக்ட் ஆகும். அதுக்கு நீங்க அப்படியே கீழே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுங்க. இதுவும் நான் அப்படியே நான் கீழே எக்ஸ்ட்ராபுலேட் பண்றேன். இது வந்து நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் E1 இது E2 எடுக்கிறேன் அப்படின்னா ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் ஈக்குவல் டு என்னது, E2 மைனஸ் E1. ஓகே, சோ அதுதான் நம்ம என்னங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், டெல் இபி கமா 1/2ங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? சோ திஸ் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் ஈக்குவல் டு எவ்வளவு, 90.6 மில்லி வோல்ட் பை என். ஓகே, இல்லைன்னா அதை வோல்ட்டும் நம்ம சொல்லுவோம். புரியுதா? இதே மாதிரி ஒரு குவாசியோ இல்ல டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டமா இருந்து இன் அடிஷன் அது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸை கவர்ன் பண்ணுச்சுன்னா நம்ம டெல் இபி கமா 1/2 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 0.0625 டிவைடட் பை ஆல்பா என்னங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா? அட் 25 டிகிரி செல்சியஸ். புரியுதா? சோ இந்த எல்லா ஈக்குவேஷனும் நம்ம என்ன ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா என்னோட ரூம் டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வின். ஓகே, சோ இந்த ரூம் டெம்பரேச்சர்ல நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், எனக்கு ஒரு சிவி நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா அது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸா டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸாங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு பிறகு அது வந்து ரிவர்சிபிள் சிஸ்டமா இல்ல குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டமா இல்லாட்டி அது டோட்டலி இர்ரிவர்சிபிள் சிஸ்டமாங்கிறது நம்ம செகண்ட் பார்க்கணும். இது இந்த ரெண்டு காம்பினேஷன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது பிறகு நம்ம இந்த டைரக்டா இந்த 4 இதுல எந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணணுமோ அதை கரெக்டா நம்ம அப்ளை பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ இப்ப நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமா பார்ப்போம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம வந்து ரிவர்சிபிள் டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் நம்ம ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம். புரியுதா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸா பார்த்தோம். புரியுதா? சோ இதுல நியூமரேட்டர்ங்கிறது யூனிட் வந்து வோல்ட். ஓகே, சோ இதுல கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ரிவர்சிபிள் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே,
சோ இதுல நமக்கு இபி டேட்டாவும் தெரியுது, இபி ஹாஃப் டேட்டாவும் தெரியுது. புரியுதா? சோ இது நம்ம ரிவர்சிபிள் சிஸ்டம்னாலே நமக்கு தெரியணும். எனக்கு மேலேயும் எனக்கு பீக் இருக்கு, கீழேயும் பீக் இருக்கு. இதோட பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? 60 மில்லி வோல்ட் கிட்ட இருக்கு. புரியுதா? ஆனா இந்த கொஸ்டின் அவங்க வெறும் இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வெறும் ஆனோடிக் போர்ஷன் தான் அவங்களோட ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? அந்த இடத்துல இபியும் இபி ஹாஃப் வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வச்சு எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? அதான் நம்ம பார்க்க போறோம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இபி மைனஸ் இபி ஹாஃப் ஓட டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஓகே. சோ அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வருது? 28 மில்லி வோல்ட். புரியுதா? ஓகே. சோ விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 56.5 மில்லி வோல்ட் பை என். அப்போ என் வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூ வந்து கீழே போயிடும். So n value will be equal to 2.02, which is approximately equal to 2 electron. Okay. So இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது 2ங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி என்ன? ஒரு குவாசி இல்லாட்டி ஒரு டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம் டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல கவர்ன் பண்ண சமயம் இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். எனக்கு பீக் பொட்டன்ஷியல் வந்து என்னது? எனக்கு வெறும் ஆக்சிடேஷன் மட்டும்தான் நடக்குது. இப்ப நான் இந்த கன்சிடர் பண்ண இருக்கக்கூடிய கேஸ் எனக்கு வெறும் ஆக்சிடேஷன் மட்டும்தான் நடக்குது. ஸோ அந்த இடத்துல என்னோட பீக் பொட்டன்ஷியல் வந்து ஆக்சுவலி என்னது? 0.795 வோல்ட். ஓகே. இதுல இபி ஹாஃப்ங்கிறது இருக்கிறது என்னது? இபி ஹாஃப்ங்கிறது இருக்கிற வேல்யூ வந்து இங்க கொடுத்துருக்காங்க 0.731. ஓகே. அதே மாதிரி இந்த ஆல்பா வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ வந்து 0.50. சோ இந்த கண்டிஷன்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிஃபரன்ஸ் எடுக்கிறோம், which is equal to 0.064 வோல்ட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்றேன். ஓகே. சோ நமக்கு எப்பவே தெரியணும், நமக்கு ஆல்பா எப்பவே நமக்கு வேல்யூ தெரியல அப்படின்னா அதோட ப்ராக்டிக்கலி எல்லா ரிசர்ச் ஆர்டிகல்லையும் அது வந்து 0.5ங்கிறதா அந்த ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனர்ஜி பேரியர் எனக்கு ஆனோட்லயும் கேத்தோட்லயும் எனக்கு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சோ அதனால நம்ம ஆல்பா வேல்யூஸ் ஈக்குவல் டு 0.5 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது நமக்கு எவ்வளவு வருது? 1.49. ஓகே. சோ நமக்கு எப்பவே தெரிஞ்சுக்கணும், இப்போ என் வேல்யூங்கிறது எனக்கு வந்து சேஃபர் எக்ஸாம் 1.55 வருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்? 1.50 கூட அப்படின்னா இது 2. புரியுதா? ஆனா நான் n இஸ் ஈக்குவல் டு 1.49 சொல்லி எடுக்கிறேன்னா இது வந்து என்னது? 1.5 கம்மி. அப்போனா இது வந்து நம்ம என்னதான் எடுப்போம்? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 எலக்ட்ரான் தான் நம்ம அசியூம் பண்ணுவோம். புரியுதா? சோ இதுல எப்பயே தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஆல்பா வேல்யூ நான் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், கரெக்டான ஆல்பா வேல்யூ நான் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை சில டைம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண சமயம் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கூடவும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த லாவிரான் தியரி, அதே மாதிரி நம்ம நிறைய மெத்தட் குவாசி, அதே மாதிரி ஒரு இரிவர்சிபிள் சிஸ்டத்துக்கு எப்படி ஆல்பா வேல்யூ எஸ்டிமேட் பண்ணலாங்கிறத நம்ம ரொம்ப டீடைலா நம்ம போன லெக்சர்ஸ்ல எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். புரியுதா? சோ ஆல்பா வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஆல்பாவை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்க போறோம்னா ரிவர்சிபிள் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே. சோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இங்க வேல்யூ கொடுத்திருக்கிறது ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். இது வந்து நமக்கு தெரியும் 90.6 மில்லி வோல்ட் பை என். ஓகே. சோ இந்த கொஸ்டின்ல இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுல என்ன மீனிங்னா எனக்கு ஒரே ஒரு சைக்கிளிக் வோல்டமெட்ரி, அதாவது எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும் தான் வந்திருக்கு. அத நான் பேஸ் லைன் சப்ட்ராக்ட் பண்ண சமயம் எனக்கு வந்து என்ன வரும்? இந்த மாதிரி ஒரு பீக் வருமா? அதுல நீங்க எதை கண்டுபிடிக்கணும்? சென்டர்ல இருக்கக்கூடிய விட்த் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்போ சென்டர்ல இருக்கக்கூடிய விட்த் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த வேல்யூல கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ நம்ம சிமிலர்லி என்ன நம்ம எடுக்கிறோம்? ஆல்பா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.5 சொல்லி அசியூம் பண்றோம். இப்ப இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வந்துரும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்கறோம்? ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுல 4 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதோட கரஸ்பாண்டிங் என்னது? என்ன அப்சர்வேஷன்ங்கிறதும் கொடுத்திருக்காங்க. ஓகே. அதோட பீக் வேல்யூ, இபி ஹாஃப் வேல்யூ, ஃபுல்லி ஆஃப் மேக்ஸிமம், அதே மாதிரி ஆல்பா வேல்யூ இங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இந்த எல்லா ப்ராசஸ்லயுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கு? ஓகே. இதை வச்சு நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்னா
இப்போ இதுல ஆக்சிடேஷன் நடக்குதா இல்ல ரிடக்ஷன் நடக்குதா? இங்க கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, இங்க நடக்கிறது ஆக்சிடேஷன், புரியுதா? ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சொல்லலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, எனக்கு மாலிக்யூல் இருக்கிறது எக்ஸ், புரியுதா? எக்ஸ்ங்கிறதா என்னோட மாலிக்யூல். இப்போ நான் ஆக்சிடேஷன் சொல்றேன் அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், புரியுதா? பிளஸ் இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 எலக்ட்ரான் தான் நான் வந்து லிபரேட் ஆகுதுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்கும், 2 பிளஸ் தானே. ஓகே, சோ அதுதான் இங்க என்ன சொல்ல வராங்க, வெதர் தி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் இஸ் கன்சிஸ்டன்ட் ஃபார் ஆல் 4 எக்ஸ்பெரிமெண்ட். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரியாக்ஷன் கூட நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம், புரியுதா? சோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் ரிவர்சிபிளா இருக்கு. இந்த இபி ஹாஃப் தெரியுது அப்படின்னா நம்மளோட கவர்னிங் ஈக்குவேஷன் இதுதான், புரியுதா? சோ நமக்கு இபி ஹாஃப் இருக்கு, அதே மாதிரி இபி வேல்யூவும் தெரியும். சோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். அதோட டிஃபரன்ஸ் நெகட்டிவா இருந்தா கூட நம்ம அதோட பாசிட்டிவ் குவான்டிட்டி தான் கன்சிடர் பண்ணுவோம், ஏன்னா இட்ஸ் அ மாடுலஸ் ஃபங்க்ஷன். சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், புரியுதா? சிமிலர்லி நம்ம செகண்ட் இது என்னது, டிஃபியூஷன் கண்ட்ரோல்ட் இர்ரிவர்சிபிள். ஓகே, இங்க இபி ஹாஃப் அதே மாதிரி ஆல்பா வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் அதோட கரஸ்பாண்டிங் கவர்னிங் ஈக்குவேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன், இபிக்கும் இபி ஹாஃபுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். அங்க எனக்கு 0.0477 வோல்ட்னு வருது. ஆல்பா வேல்யூ என்னது, 0.5. சோ இதுல இருந்து நான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இதுல வந்து 2ங்கிறதா ஆன்சர், புரியுதா? இதே மாதிரி இப்போ தேர்ட் கேஸுக்கு என்னது, எனக்கு ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமா தெரியுது, அது வந்து 45.3 மில்லி வோல்ட். அதே மாதிரி என்னோட அப்சர்வேஷன் வந்து இட்ஸ் அ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம வந்து இதுதான் நம்மளோட கவர்னிங் ஈக்குவேஷன், புரியுதா? சோ இதுல இபி ஹாஃப் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 45.3 மில்லி வோல்ட். ஓகே, சோ 45.3 மில்லி வோல்ட்னா இதை வோல்ட்ல எழுதுச்சுமே நம்ம எப்படி எழுதலாம், 0.045 என்னது 3 வோல்ட்னு சொல்லி எழுதலாம், புரியுதா? அப்போ இந்த வேல்யூ வந்து எங்க வந்துரும், இங்க வந்துருமா? அப்போ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துரும், 0.0906 டிவைடட் பை 0.0453ங்கிறது கீழே வந்துரும், புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். சோ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது வந்துடும். ஓகே, சோ இதே மாதிரி தான் நமக்கு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் இர்ரிவர்சிபிள் ஆக்சிடேஷன். ஓகே, சோ அதுல ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்திருக்காங்க, ஆல்பா வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த கவர்னிங் ஈக்குவேஷன்ல ஆல்பா வேல்யூல வந்து 0.5ம் இந்த டெல் இபி ஹாஃப்ல நம்ம 0.0625 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2, புரியுதா? சோ இந்த எல்லா கேஸ்லயும் ஆக்சுவலா பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னது, நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் இன்வால்வ் ஆகுறது வந்து ரெண்டே எலக்ட்ரான் டிரான்ஸ்பர். ஓகே, சோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிக்கலாம், நமக்கு எக்ஸ்ங்கிற ஒரு அனலைட்ங்கிறது வந்து என்ன ஆகுது, எக்ஸ் 2++2 எலக்ட்ரானா அதோட ரியாக்ஷன் மெக்கானிசம் இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா நம்ம டோட்டலா இது வரைக்கும் பார்த்தது வெறும் 4 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ், அப்படிதானே? ஃபார் ரெண்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, சோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு ஃபார் என்னது, ரெண்டு ஈக்குவேஷன்ங்கிறது ஃபார் டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ங்கிறது ஃபார் தி சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறதா நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதா நம்மளோட எய்ம். ஓகே, இப்போ இதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஆனா அந்த ஒரு ஈக்குவேஷனோட கண்டிஷன் என்னன்னா அது ரிவர்சிபிளா இருக்கணும், அதே நேரத்துல அது டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸும் கவர்ன் பண்ணி இருக்கணும், புரியுதா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தோமே அந்த கண்டிஷன் தான், புரியுதா? சோ இதுல நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னா, அதாவது இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஐபி வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு என்னது, எனக்கு லீனியரா இருக்கு, புரியுதா? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எனக்கு வருது. அதே நேரத்துல நான் சிவி நான் மெஷர் பண்ணும்போது இந்த இபிக்கும் இபிஏக்கும் இபிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா 60 மில்லி வோல்ட் இருக்கு. இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சும் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம், புரியுதா? சோ டெல் இபி இஸ் ஈக்குவல் டு 59 மில்லி வோல்ட் டிவைடட் பை என். ஓகே, சோ இத நம்ம எதுல இருந்து சிம்பிளிஃபை பண்றோம், ஆக்சுவலா இதுல இருந்து தான் சிம்பிளிஃபை பண்றோம், புரியுதா?
ஸோ 2.303 இதுல ஆர்னா 8.314, டீனா ரூம் டெம்பரேச்சர். புரியுதா? நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல நடக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1. ஓகே, ஃபாரடே கான்ஸ்டன்ட் 96485. இந்த வேல்யூ எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து 59 மில்லி வோல்ட் பை என்ங்கிறது வந்துடும். புரியுதா? ஸோ அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க, இபிஏ. ஓகேயா, இந்த இபிஏ வேல்யூ வந்து 0.514. அதே மாதிரி இபிசி அதோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.455. ஓகேயா, சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம், இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஸ் எடுப்போம். ஓகே, சோ இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட 59 மில்லி வோல்ட். ஓகே, சோ இந்த 59 நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும், n இஸ் ஈக்குவல் டு என்னது 0.059 டிவைடட் பை திஸ் வேல்யூ. சோ as a result நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, சோ இதுல நம்ம ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது என்னன்னா, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ரிவர்சிபிள் டிஃபியூஷன் கண்ட்ரோல்டு ப்ராசஸ் அப்படின்னு இருக்குன்னா நம்ம ரெண்டு இக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஒன்னு வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம், இபிஏ மைனஸ் இபிசி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு 2.303 RT by NF. நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா 59 மில்லி வோல்ட் பை என். புரியுதா? இதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். இந்த இக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். அதாவது இபிஏ அதே மாதிரி அதோட இபி ஹாஃப் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அப்போ நம்மளோட இக்குவேஷன் என்ன வரும், 56.5 மில்லி வோல்ட் பை என். ஓகே, சோ இதுதான். சோ இந்த ரெண்டு இக்குவேஷனுமே ஆக்சுவல் என்னது, நீங்க சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, சார் சில டைம் 59 போட்டிருக்காங்க, சில இடத்துல 56.5 போட்டிருக்காங்க, அப்ப நான் எந்த இக்குவேஷன் சார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு இக்குவேஷனுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, இபிஏ இங்கேயும் இபிஏ தான் இருக்கு. ஆனா எதுதான் ஆக்சுவலா வித்தியாசம், இங்க பாத்தீங்கன்னா இபி ஹாஃப்னு இருக்கா, இபி ஹாஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுதான் எடுக்கணும், 56.5 மில்லி வோல்ட் வச்சுதான் நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதே நேரத்துல நான் வந்து இபிசி வச்சு நான் வந்து இபிஏ சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா அப்போ நம்ம இங்க 59 மில்லி வோல்ட் தான் எடுக்கணும். இந்த இடத்துல 56.5 எடுத்துட்டீங்கன்னா மொத்தமாவே மாறி போயிடும். புரியுதா? அது வந்து ராங். 59 மில்லி வோல்ட் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, சோ சோ இதுல நீங்க பாருங்க, இந்த ரெண்டு இதுக்குமே ஆக்சுவலா என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இப்போ இதுல நீங்க பாருங்க, நான் இந்த இக்குவேஷனை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த இக்குவேஷனை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை நான் செகண்ட் இக்குவேஷனை வச்சு நான் சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா என்ன வருங்கிறது இங்க பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல இபிஏ மைனஸ் இபிசி இருக்கா, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். மைனஸ் இது நான் மைனஸ் பண்றேன், அப்ப எனக்கு என்ன வரும், இபிஏ மைனஸ் இபி ஹாஃப். புரியுதா? சோ விச் இஸ் ஈக்குவல் டு 59 மில்லி வோல்ட் பை என் மைனஸ் என்னது 56.5 மில்லி வோல்ட் பை என். புரியுதா? இந்த 59க்கும் 56.5க்கும் என்னதான் டிஃபரன்ஸ், 2.5 மில்லி வோல்ட். புரியுதா? சோ அப்ப நம்ம இந்த இக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இத பாருங்க, இபிசி வந்து நமக்கு என்னதான் இருக்கு, இது வந்து நெகட்டிவ் குவாண்டிட்டி. புரியுதா? இங்க பாருங்க, இபிஏ வந்து பாசிட்டிவ் குவாண்டிட்டி, இது மைனஸ் இபிஏ, அதனால இதுவும் கேன்சல் ஆயிருமா. அப்போ இந்த மைனஸ் இபிசி தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இது என்னது, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். புரியுதா? சோ அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? சோ நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம், இபி ஹாஃப் மைனஸ் இபிசி இஸ் ஈக்குவல் டு 2.5 மில்லி வோல்ட் பை என். சோ இதுவும் கிட்டத்தட்ட என்னதான் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் தி ஃபார்முலா. புரியுதா? சோ இந்த ஃபார்முலா மாதிரி நம்ம அப்ளை பண்ணியும் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் இஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குன்னா நான் இந்த இக்குவேஷன் எப்படி எழுதலாம், இபிஏ மைனஸ் இபி ஹாஃப் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 56.5 மில்லி வோல்ட். புரியுதா? அப்போ இந்த இபி ஹாஃப் நான் என்ன பண்றேன், இந்த இபி ஹாஃப் நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நான் மூவ் பண்றேன். இங்க பாருங்க, இந்த இபி ஹாஃப் நான் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டு இந்த 56.5 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் மூவ் பண்ணேன்னா நமக்கு எப்படி வரும், இபி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு இபிஏ மைனஸ் 56.5 மில்லி வோல்ட்ங்கிறது வந்துடும். புரியுதா? அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்றேன், இந்த செகண்ட் இக்குவேஷனுக்கும் நான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நான் 1ன்னு சொல்லி அசியூம் பண்றேன்னா என்ன வந்துடும், இபிஏ மைனஸ் இபிசி இஸ் ஈக்குவல் டு 59 மில்லி வோல்ட்
சோ இங்க நான் என்ன பண்றேன், இந்த 59 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்றேன். இந்த நெகட்டிவ நான் ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சுவலா நான் மூவ் பண்றேன் அப்படின்னா நமக்கு எப்படி ஈக்குவேஷன் வரும்? இபிசி ஈக்குவல் டு இபிஏ மைனஸ் 59 மில்லிவோல்ட். ஓகே. சோ இது நான் எதுக்கு ஆக்சுவலா சொல்றேங்கிறத நம்ம இப்ப நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். சோ இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? இபிஏ வேல்யூங்கிறத நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? அதாவது இபிஏங்கிற வேல்யூ கொடுத்திருக்கீங்க. இதுல இருந்து இப்ப நம்ம எது எஸ்டிமேட் பண்ண போறோம்? இபி ஹாஃப் எஸ்டிமேட் பண்ண போறோம். புரியுதா? சோ இபி ஹாஃப்னா நமக்கு என்னது? இப்பதானே நம்ம டிரைவ் பண்ணோம். இபி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு இபிஏ மைனஸ் 56.5 மில்லி வோல்ட். இந்த 56.5 மில்லி வோல்ட் தான் நம்ம வோல்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போ வோல்ட்னா நமக்கு எப்படி வரும்? 0.0565 வோல்ட்னு வரும். புரியுதா? இந்த இபிஏ வேல்யூ தான் இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சோ இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது? இபி ஹாஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.4435 வோல்ட்ங்கிறது வருது. புரியுதா? இப்போ நம்ம எப்படி இபிசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு இபி ஆல்ரெடி வேல்யூ தெரியும். இத நம்ம 59 மில்லி வோல்ட் வச்சு சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இபிசி வேல்யூ வந்துடும். புரியுதா? சோ இந்த எல்லாத்துலயும் நீங்க நல்லா பாருங்க. இபிசியோ இபி ஹாஃபோ ஒன்னா இல்ல. எவ்வளவு மில்லி வோல்ட் டிஃபரன்ஸ் இருக்கு? இதுக்கும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதான் நான் என்ன சொல்லியிருக்கேன். இபி ஹாஃப்க்கும் இபிசிக்கும் நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? 2.5 மில்லி வோல்ட் டிஃபரன்ஸா இருக்கும். இப்போ கண்டிஷன் என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒன்னா இருக்கணும். இப்போ ஈவன் நீங்க இதுல பார்த்தா கூட எனக்கு என்ன தெரியுது? இபி ஹாஃபும் இபிசியும் சேம் கிடையாது. புரியுதா? அதனால நீங்க நிறைய டைம் நீங்க ரிசர்ச் ஆர்டிகல் நீங்க படிக்கும்போது சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. புரியுதா? அதாவது இந்த இபிஏ மைனஸ் இபி ஹாஃப்னு கொடுக்க சமயம் 56.5 மில்லி வோல்ட் தான் கன்சிடர் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி இபிஏ மைனஸ் இபிசின்னு எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல 59 மில்லி வோல்ட் தான் எடுக்கணும். புரியுதா? இந்த ரெண்டு வேல்யூக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புரியுதா? சோ இந்த ரெண்டு வேல்யூமே கண்டிஷன் என்ன? எனக்கு ரிவர்சிபிளா இருக்கணும். அதே நேரத்துல டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த ரெண்டு இதுல எந்த ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? சோ அதனால நிறைய பேர் எப்பவே இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு ஆஃபன் என்ன பண்ணுவாங்க? கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. புரியுதா? சோ எப்பவே தெரிஞ்சுக்கணும் இதோட ரெண்டோட டிஃபரன்ஸே என்னதான்? 2.5 மில்லி வோல்ட். புரியுதா? சோ அதனால டோன்ட் திங்க் தட் என்னது இபி ஹாஃப் ஈக்குவல் டு இபிசி அப்படிங்கறத நம்ம எப்பவே எடுக்கக்கூடாது. பட் சில எக்ஸ்பெரிமெண்ட்ல இது ஒரு அப்ராக்சிமேஷன் எடுப்பாங்க, எஸ்பெஷலி ஃபார் மாடலிங்ல. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லி வோல்ட் தானே சார் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல எடுப்பாங்க. பட் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ல நம்ம குவான்டிடேட்டிவா நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது ஈவன் a ஸ்மால் மில்லி வோல்ட் ஆல்சோ மேட்டர்ஸ் a lot. புரியுதா? சோ அதனால இபி ஹாஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு இபிசி. புரியுதா? எக்ஸ்பெரிமெண்டலி when you try to calculate என்னது தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது. ஓகே.